IBPS PO உடைய நோட்டிஃபிகேஷன் நமக்கு ஜூலை 1 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 1ஆம் தேதி கரெக்டாக நமக்கு IBPS PO நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. பட் என்ன சந்தோஷம் அப்படின்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பல மடங்கு அதிகமான வேகன்சிஸ் வந்திருக்கு. இன்னும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த எக்ஸாம் பேட்டர்னை பற்றி நீங்கள் யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நமக்கு டிஎன் பேங்கர்ஸ் கூட இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் தட்டி தூக்கிடலாம். பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் பேட்டர்னை இந்த வேகன்சிஸ்க்கு ஈஸியாக தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். வாங்க எக்ஸாம் பேட்டர்னை பார்க்கலாம். இதோ பாருங்கள், உங்களுக்கு இதில் பர்சனாலிட்டி டெஸ்ட் PO SBI POவை அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க எக்ஸாம் பேட்டர்னில். பட் சின்ன சேஞ்சஸ் இருக்குது. டிஸ்கிரிப்டிவ் பேப்பரும் கொஞ்சம் SBI POவோட ஈஸி தான். ஓகேங்களா? ஃபைனல் ரிசல்ட் ஜனவரி இல்லைனா பிப்ரவரியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த டவுட் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக ஜனவரி பிப்ரவரி தான் இருக்க போகுது. இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த சேலரி இந்த பேசிக் பேலாம் பார்க்காதீங்க. சேலரி உங்களுக்கு மினிமம் 78லேருந்து 80K ரேஞ்சில் தான் இருக்கும் உங்களுக்கு சேலரி. குறைஞ்சது 76 75 ஆச்சு வந்துடும் எந்த ஏரியாவில் போட்டாலையும். அது இல்லாமல் உங்களுக்கு ஹவுசிங் அலவன்ஸ் எல்லாம் இருக்கும். ஏஜ் லிமிட் எப்பயுமே இருக்கிற மாதிரி 30 இயர்ஸ் ஜென்ரலுக்கு, OBCக்கு 33, SC STக்கு 35. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கோர்ட் கேஸ், ஹைகோர்ட்டுடைய கோர்ட் கேஸ் பார்த்துருந்தோம். கிரெடிட் ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக இருக்கணும். கரெக்டாக இருந்தால் தான் மட்டும்தான் உங்களை வேலையை சேர்த்துருப்பாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க நோட்டிஃபிகேஷனில். இந்த சிபில் ஸ்கோரை பற்றி பேசுனீங்களா, அதான் கொடுத்துருக்காங்க. அது நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க, அது நார்மல் பண்ணிடலாம். இதோ பாருங்கள், ரீசனிங் எபிலிட்டிக்கு 40 மார்க் கொடுத்துருக்காங்க. நம்ம SBI POவில் இங்கிலீஷ்க்கு 40 மார்க் எதிர்பார்த்தோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், வித்தியாசமாக ரீசனிங் எபிலிட்டிக்கு 40 மார்க் இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப 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 பாசிட்டிவான விஷயம். இது எந்த வகையிலும் நம்மளை இம்பேக்ட் பண்ணாது ப்ரிலிம்ஸ் லெவலில். ஏன் அப்படின்னா வேக்கன்சிஸ் எக்கச்சக்கமான வேக்கன்சிஸ். இதோடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அச்சீவபிள் தான். இந்த 40 மார்க் 35 கொஸ்டின் 40 மார்க்கெல்லாம் நம்மளை எந்த வகையிலும் இம்பேக்ட் பண்ணாது. இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு மார்னிங் ஒரு 10 to 11 o'clock வரை வெயிட் பண்ணி பாருங்கள். மேபி அப்டேட்டட் PDF வரலாம். இது 35க்கு பதிலாக 30 40ன்னு வந்திருக்கு. இல்லை எனி சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றபடி செக்ஷனல் டைமிங்கெல்லாம் அதே தான். இதே பேட்டர்ன் இதே மார்க் ஸ்பிளிட் அப் பண்ணால் கூட நம்ம எக்ஸாமை தட்டி தூக்கிடலாம். கண்டிப்பாக இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் ஈஸியாக இருக்காதுல்ல. இந்த கட் ஆஃபை கிராக் பண்ணுறது இந்த வருஷம் ரொம்ப ஈஸி. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு மெயின்ஸ் எக்ஸாமில் எங்கே 50 மார்க் டிஸ்கிரிப்டிவ் கொண்டு வந்துடுவாங்க நானே பயந்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய ஆஸ்பிரண்ட்டுக்கு பயம் எங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? எஸ்ஏ ரைட்டிங் அடித்து தூக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. காம்ப்ரிஹென்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. எஸ்ஏ ரைட்டிங்கிறது டாபிக் மட்டும் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா டைப் பண்ண சொல்லுவாங்க. காம்ப்ரிஹென்ஷன்னா அவங்களே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்றது அப்படியே கோத்ரூ பண்ணிவிட்டு மேலோட்டமாக நம்ம அதே மாதிரி எஸ்ஏ மாதிரி டைப் பண்ணணும். இவ்வளோ தான் காம்ப்ரிஹென்ஷன். நான் டீட்டெயில் வீடியோ டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் கொடுத்துட்றேன். நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. இந்த ஸ்டார் எதுக்கு சார் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு என்ன மாதிரியான டாபிக்ஸ் வரலாம் அப்படிங்கிற ஒரு குழுவும் கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் எக்கனாமிக் சோசியல் இஷ்யூ, பேங்கிங் ரிலேட்டடான ட்ரெண்டிங் என்ன போயிட்டுருக்கு, டெக்னாலஜி, கரண்ட் ஈவெண்ட், எத்திக்ஸ், இந்த மாதிரி எந்த மாதிரி டாபிக்ஸ் வரலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவங்க ஆப்ஷனில் வரும். ஒரே ஒரு டாபிக் இருக்காது. 3 கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின் கொடுத்துட்டு அதுலேருந்து தான் ஒன்று எடுக்க சொல்லுவாங்கிறதுனால டிஸ்கிரிப்டிவ் நமக்கு ஒரு விஷயமே கிடையாதுங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பேட்டர்ன் PO SBI POடைய பழைய பேட்டர்ன் இது. போன வருஷம் பேட்டர்ன் இது. 40 கொஸ்டின் 60 மார்க் 50 நிமிஷம், 35 கொஸ்டின் 50 மார்க் கொடுத்துருக்காங்க. இங்கே 50 மார்க் இருந்தது. இங்கே ரீசனிங்கில் மெயின்ஸ்லேயும் ரீசனிங்க்கான வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துட்டாங்க. சம்பவம் பண்ணிடலாம். எல்லா விதமான மெயின்ஸ் ரீசனிங் ப்ரிலிம்ஸ் ரீசனிங்கும் நம்ம சேனலில் இறக்கலாம். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஈஸி அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம ஷார்ட்கட் மெத்தடு, ட்ரீ மெத்தடு, அந்த மாதிரி நிறைய மெத்தட் வச்சுருக்கோம். பக்காவாக பண்ணிடலாம். கோடிங்கு, இன்புட் அவுட்புட்டு எல்லாமே தரமாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரீசனிங்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் போதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸி தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கஷ்டமே கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு என்ன இப்போ ஒரு சங்கடமான விஷயமா போச்சுன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 35 மார்க் கொஸ்டினுக்கு 50 மார்க் கொடுத்துருக்காங்க. 25 நிமிஷம். இது ஏன் சார், இது என்ன சார் சங்கடம்? 35 கொஸ்டின் தானே அப்படிங்கிறீங்க. இது நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும். இதில் நெகட்டிவ் மார்க் இருக்குது இல்லைங்களா? நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால நீங்கள் குத்தி விட்டு வர அந்தளவுக்கு நெகட்டிவும் போகும். எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவ் வருது மார்க்கு 35 ×
ஒரு சம் மார்க் போட்டால் தான் உங்களுக்கு 50 மார்க் கிடைக்கும். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மார்க் நமக்கு அதிகமாக கிடைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ தப்பாக குத்தி விட்டு வரோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவும் போகும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அப்போ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு சிஏக்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற 2 வீடியோ கோல்டன் ரூல்ஸ் தனியாக போட்டேன். எந்த டாபிக் நீங்கள் வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டோம் இல்லைங்களா? கரெக்டாக பாருங்கள். பேங்கிங், எக்கனாமி அண்டு ஃபினான்சியல் அவேர்னஸ், டிஜிட்டல் ஃபினான்சியல் அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. அதிகமான முக்கியத்துவம் இந்த எக்ஸாமில் அதிகமாக அதுக்கு தான் வரும். இன்க்ளூடிங் ஆர்பிஐ சர்க்குலர்னு வேறு கொடுத்துட்டான். அப்போ பேங்கிங் நியூஸை நீங்கள் அஃபேர்ஸ் க்ளவுடில் இருக்கக்கூடிய பேங்கிங் அவேர்னஸ் 6 மாதம் இல்லை 8 மாதம் வரை தெளிவாக படிச்சுட்டு போயிருங்க. இப்போ டைம் நிறைய இருக்கிறதுனால 8 மாதம் சொல்கிறேன். ஜனவரிலேருந்து உங்களுக்கு செப்டம்பர் வரை, அட்லீஸ்ட் பிப்ரவரிலேருந்து செப்டம்பர் வரை அஃபேர்ஸ் க்ளவுடில் இருக்கக்கூடிய அந்த 80 MCQ இருக்கு இல்லைங்களா? தெளிவாக அந்த MCQ படிச்சுட்டு போயிருங்க. நீங்கள் அஃபேர்ஸ் க்ளவுட் பேக்கேஜ் வேணால் AK10 கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த பேங்கிங் அவேர்னஸ் ப்ரிப்பேர் பண்ணாலே இதில் நிறைய கொஸ்டின் கவர் ஆகும். அது இல்லாமல் இது மட்டும்தான் சிலபஸா அப்படின்னா இங்கே ஜென்ரல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். ஜென்ரல் அவேர்னஸ்னால் ஒரு 40 to 50% ஆஃப் த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்கீம், ஸ்போர்ட்ஸ், அப்பாயின்மெண்ட், ரேங்கிங் அந்த மாதிரி டாபிக்ஸும் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஆனால் அதிகமாக ரோல் ப்ளே பண்ணுறது பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் பேங்கிங் ரிலவெண்ட் டு தட் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கக்கூடிய பேங்கிங்க்கு ரிலவெண்ட்டான ஸ்டாட்டிக்கும் நீங்கள் சைமல்டேனியஸாக படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிக்கக்கூடாது, அதுக்கு ரிலவெண்ட்டான ஸ்டாட்டிக்கும் படிக்கணும். அந்த MCQ PDF இருக்குல்ல பார்த்தீங்களா அஃபேர்ஸ் க்ளவுடில், அதில் செகண்ட் இன்னொரு பார்ட் குவிஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்டாட்டிக் குவிஸ்ன்ட்டு. அது ஒன்றும் இல்லை, அந்த பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலவெண்ட்டான ஸ்டாட்டிக் குவிஸ் தான் அது. இல்லை நீங்கள் தனியாக செப்பரேட்டாக பேங்கிங் டீட்டெயில் கண்டென்ட் படித்து அதோடைய PDF ஸ்டாட்டிக் படித்தாலும் சரி, அஃபேர்ஸ் க்ளவுட்லேயே மந்த்லி ஸ்மார்ட் கிட்டாவிலே விடுவாங்க, இந்த ஸ்டாட்டிக் PDFன்னு தனியாக விடுவாங்க. நியூஸில் என்னென்னலாம் விஷயங்கள் கவர் பண்ணாங்களோ அந்த ஆர்கனைசேஷனுக்கு ரிலவெண்ட்டான ஸ்டாட்டிக் மட்டும் தனியாக கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கான ஸ்டாட்டிக் PDF படிச்சிட்டிங்களா இந்த ஸ்டாட்டிக் பார்ட்டும் கவர் பண்ணிடலாம். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம் ஒரு கேப்சூலில், ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸை எது நேஷ்னல் அந்த என்ன விஷயங்கள், ஸ்போர்ட்ஸ், அப்பாயின்மெண்ட், ரேங்கிங் எல்லாம் ஒரு கேப்சூலில் எடுத்து படிச்சிடலாம். மந்த்லி கேப்சூல், பாக்கெட் PDF அந்த மாதிரி விஷயங்கள் படிச்சுட்டு போயிடுங்க. பேங்கிங் தெளிவாக டெப்த்தாக படிங்க, MCQ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு ரிலவெண்ட்டான ஸ்டாட்டிக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. 15 கொஸ்டின் அட்டன் பண்ணால் கூட போதும். 35 கொஸ்டினில் எப்படி 15லேருந்து ஒரு 18 கொஸ்டின் நீங்கள் தெரிஞ்சு அட்டன் பண்ணாலே நீங்கள் இங்கே லீடில் இருப்பீங்க. ஆனால் இப்போயே நம்ம சொல்லிட முடியாது, எக்ஸாம் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். நமக்குன்னு ஒரு டார்கெட், நமக்கு ஒரு விஷன் இருக்கணும் இல்லைங்களா? அட்லீஸ்ட் ஒரு 15-18 மார்க் ஆச்சு நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். அதில் பேங்கிங்லேயே நீங்கள் படிச்சிங்கனாலும் நிறைய கொஸ்டின் கவர் ஆகிடும். மீதி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அங்கங்கே பெருக்கி போட்டால் கூட 15-18 அச்சீவபிள் தான். பட் இப்போது இருந்தே நீங்கள் இதுக்கு படிக்கணும். எப்படி இப்போ இருந்தே நீங்கள் படிக்கணும். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட பரவாயில்ல, இப்போ இருந்தே நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு மெயின்ஸுக்கான சிலபஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? எல்லாரும் ப்ரிலிம்ஸை பற்றி 1000 போடுவாங்க, 1008 சொல்லுவாங்க, கண்டென்ட் ப்ரிலிம்ஸ் கொடுப்பாங்க. மெயின்ஸ் நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்போ தான் உங்களுக்கு வேலை. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதெல்லாம் ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன்னா 58 ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஆனால் மெயின்ஸு தான் விஷயம் இங்கே. ஓகேங்களா? அப்போ அந்த மெயின்ஸுக்கு நீங்கள் கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த டைமில் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் என்ன பண்ணுவீங்கன்னா CA படிப்பீங்க. ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. டிஎன் பேங்கர்ஸ் ஃபாலோ பண்ணுற ஆஸ்பெண்டாக இருந்தால் அந்த தப்பு பண்ணாதீங்க. நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்துருச்சா, இப்போ இருந்தே கரண்ட் அஃபேர்ஸ் உட்காந்து படிங்க. அப்பப்பே படிச்சுக்கோங்க. அந்தந்த வாரத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்பப்பே படிச்சுட்டு போயிருங்க. எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் முடித்ததும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை அப்பப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு பழைய கரண்ட் அஃபேர்ஸை ரிவிஷன் பண்ண தான் நீங்கள் பண்ணணும். அதை விட்டு நீங்கள் அப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ரீசனிங், இங்கிலீஷ், ஆப்டிடியூட் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்க. அப்போ எப்போ நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுவீங்க, எப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, எப்போ செக்ஷனல் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டு, எக்ஸாம் அப்ரோச் எப்போ பண்ணுவீங்க? ஸோ இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அஃபேர்ஸ் க்ளவுடில் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் பேங்கிங் மட்டும் அஃபேர்ஸ் க்ளவுட் படிச்சுட்டு
ஆம்பிசியஸ் பாபா, அடா, ஆலிபோர்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்சூல் இருக்குது இல்லைங்களா, மற்ற டாபிக்ஸ் படிச்சுட்டு பாருங்க. ஆனால் அந்தந்த மாதத்தை கரண்ட் அஃபேர்ஸ் அந்தந்த மாதமும் முடிச்சிடணும். பேங்கிங் மட்டும் அஃபேர்ஸ் லெவலில் டீட்டெயிலாக படிச்சிருங்க. ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் செக்யூர் பண்ணிடலாம். பிகினருக்கு ரொம்ப வித்தியாசம் காட்ட முடியும் அப்படின்னா 2 விஷயத்தில் காட்டலாம். ஒன்று டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், இன்னொன்று கரண்ட் அஃபேர்ஸ். நீங்கள் டாப்பரை பீட் பண்ணணும்னா இங்கே தான் நீங்கள் பண்ண முடியும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ரீசனிங், டேட்டா இன்டர்பிரேஷன்லாம் மெயின்ஸ் எழுதி பார்த்துருக்காங்க, எப்படி வருங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. இப்போ தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. பயமுறுத்தலை. நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை இப்போ இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே வாங்க, ப்ரிலிம்ஸ் படிச்சுக்கிட்டு. 3வது விஷயமா பேங்கிங் மெயின்ஸில் என்ன மாதிரி நம்ம போன வருஷம் நிறைய வீடியோ IBPS PO மெயின்ஸுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு டாப்பிக்கும் எப்படி அப்ரோச் பண்ணணும், கோடட் இன்இக்வாலிட்டி எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த மாதிரி டிஐ கேட்குறாங்க, அந்த டிஐ அப்ரோச் பண்ண நம்ம என்ன மாதிரி விஷயங்களை கற்றுக்கணும், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக மெயின்ஸ் செக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிடலாம். அட்லீஸ்ட் ஒரு 10 நாளில் உட்காந்து ப்ரிப்ரேஷன் முடிச்சிடணும், மீதி கவர் பண்ணதெல்லாம். அப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸுக்கு ஒரு சைடு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கணும், சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டே போகணும். 2வது கரண்ட் அஃபேர்ஸை அப்பப்போ கம்ப்ளீட் பண்ணிடணும். ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அதோடைய மெயின்ஸு ஃபுல்லாக படிக்கலாம் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் எப்படி இருக்கும் அந்த டாப்பிக்கில், மெயின்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செதுக்கிடலாம் மெயின்ஸை. ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்குது, ஈஸியாக கிளியர் பண்ணலாம், பிகினர்ஸே கிளியர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, ஏன் அப்படி இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் இப்படி தான் ஆச்சு. சீனியர்ஸே நிறைய பேர் கிளியர் ஆகலை, ஆனால் பிகினர்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்க. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஃபயரை அப்படியே கண்டினியூ போங்க. ஓகேங்களா, நிறைய 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 சீனியர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அசால்ட்டான்ட்டு கடைசி 10 நாள் 15 நாள் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒரு 10லேருந்து ஒரு 15% ஆஃப் த ஆஸ்பிரண்ட்ஸ் தான் சீரியஸாக இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்போ அவங்கள நீங்கள் பீட் பண்ணணும், அவங்க தான் உங்களோட டார்கெட்டு. புரிஞ்சுதுங்களா? அப்போ அவங்கள பீட் பண்ணணும்னா நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஃபயரை அப்படியே வச்சுட்டு வாங்க. சரி, நீங்கள் என்ன பிகினருக்கு டக்குன்னு பிகினருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்ட்டு, சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது உங்களுக்கெல்லாம். அப்படியே பேட்டர்ன் மாற்றிட்டாங்க, இதுக்கு நம்ம பயப்படணுமா? ஈஸி. சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஈஸி தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்க. ஏன் அப்படின்னா ரீசனிங் எல்லாம் நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருப்பீங்க எவ்வளோ நேரம். ஓகேங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கான்ட்ரிபியூஷன் 50 மார்க் 40லேருந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்ருக்காங்க. அப்போ நீங்கள் ஈஸி தானே உங்களுக்கு பேட்டர்னு. அப்புறம் என்ன, சீனியர் ஆஸ்பிரண்ட்லாம் ஈஸியாக பண்ணிடலாம் அதை. ஆனால் நம்ம கன்சிஸ்டன்ட்டை படிக்க மாட்டோம், அதுதான் பிரச்சனை நம்மக்கிட்ட. ஓகே, அடுத்து இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி பர்சனாலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக வீடியோ மேக் பண்ணலாம். இது ஒன்றுமே கிடையாது, நம்ம பர்சனாலிட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, அதான் பேரில் இருக்குன்றீங்களா, ஒன்றும் கிடையாது. நம்ம எப்பேற்பட்ட ஆள் அப்படிங்கிறத அங்கே கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு மார்க் இருக்குது, நான் குவாலிஃபையிங் நேச்சர்னு கொடுத்துருக்காங்க. குவாலிஃபையிங்கில் நான் குவாலிஃபையிங் மார்க் கொடுப்பாங்க. இதுக்கு போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. இவ்வளோ பேசினே வேகன்சியை காட்டினீங்களான்னு கேட்பீங்க. பாருங்கள், வேகன்சி இதுதான். ஸோ இதெல்லாம் நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு போவோம். வேகன்சியை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. வேகன்சி சூப்பரான வேகன்சி. ஓகேங்களா, இந்தியன் பேங்க் தமிழ்நாடு பேஸ் பண்ண பேங்க், அவங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. யூகோ பேங்க், யூனியன் பேங்க்கு. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் பேங்க்கில் ஒரு மினிமம் ஒரு 500 கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மினிமம் இல்லை, ஆவரேஜாக 500. யூனியன் பேங்க்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு தகுந்த மாதிரி 1000, 2000, 1500 அவங்க அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ எப்படியும் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ணுவாங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுவாங்க. 6500 கிட்ட போயிடும். எப்படியும் 6500 கிட்ட மேலே போயிடும், தாராளமாக போகும். ஓகேங்களா, 6800லேருந்து 7000 வரை. 6800லேருந்து 7000 ரேஞ்சுக்கு மேலே ஃபைனல் ரிசல்ட்டுக்குள்ளே நமக்கு வேக்கன்சிஸ் வந்துடும். அப்போ எவ்வளோ ஈஸியாக இந்த டைம் நம்ம இந்த எக்ஸாமை க்ராக் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. வேறு எப்போயுமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா, இவ்வளோ வேக்கன்சிஸ் திரும்ப வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் சேலமில் ப்ரிலிம்ஸ் இருக்குது, சேலமில் மெயின்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சேலம் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்குறோம். பட் ஆனால் சேலமில் போட்டிருக்காங்க, சேலமில் எக்ஸாம் சென்டர் போடுவாங்களான்னு தான் டவுட்டாக இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா அந்த மாதிரி பண்ணிடுறாங்க அவங்க. இப்போ சும்மாவே பல ஊரில் போடுவாங்க, வேக்கன்சிஸ் வேறு அதிகம், 5000 பேர் இருக்குது. அவங்க எடுப்பாங்க 50,000 பேர் எடுக்கிறதுக்கு பதிலாக
1 லட்சம் 1.5 லட்சம் பேர் எடுத்துருவாங்க ப்ரிலிம்ஸில். அப்போ என்ன நடக்கும், எக்ஸாம் சென்டர் இல்லாமல் அங்கங்கே போட்டு அடிப்பாங்க. ஸோ அப்ளை பண்ணிடுங்க. அந்த ஊரில் கிடைச்சா பரவாயில்ல, பட் பி ப்ரிப்பேர்டு ஃபார் அதர் டிஸ்ட்ரிக்ஸில் கூட உங்களை நீங்கள் சேலம் அப்ளை பண்ணவங்களை தூக்கி திருநெல்வேலியோ இல்லை சென்னையிலையோ மதுரை இப்போ போட்டாங்களே கோயம்புத்தூர் அந்த மாதிரி போட நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவாங்க. அப்போ எக்ஸாம் சென்டர் தட்டுப்பாடு ஆச்சுன்னா அதர் டிஸ்ட்ரிக்டில் மெயின்ஸ் எக்ஸாம் சென்டர் போட நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ஸ் ஆல்சோ அவைலபிள். இந்த சேலம் ரிஜியனில் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டும் போட்டிருக்காங்க. வேலூர் எப்பவுமே போகிறது தான். வேறு என்ன போட்டிருக்காங்க, நாமக்கல் போட்டிருக்காங்க. தர்மபுரி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர். ஸோ ப்ரிலிம்ஸுக்கு நிறைய இடம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, மெயின்ஸுக்கும் நிறைய இடம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வேக்கன்சி அதிகமாக இருக்கிற ஒரே காரணத்தினால நீங்கள் இந்த சென்டர் நீங்கள் எங்கே கொடுக்குறீங்களோ அங்கே கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஷூரிட்டி கிடையாது. மெயின்ஸில் எல்லாத்துக்கும் நீங்கள் ரெடி ஆகிக்கணும், ஓகேங்களா? மைண்ட் செட்டில் ரெடி பண்ணிக்கோங்க, எங்கேனாலும் சென்டர் போடுவாங்க. ஸோ நம்ம கண்டென்ட்டில் குயிக்காக மீட் பண்ணலாம். நிறைய ஸ்ட்ராட்டஜி, நிறைய கண்டென்ட் இந்த வருஷம் ஐபிபிஎஸ்பி கொடுக்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேக்கன்சி ஐஆருக்கு எக்ஸாம் பேட்டர்னும் ரொம்ப சேஞ்சஸ் எல்லாம் கிடையாது. எஸ்பிஐபிஓ மாதிரி அப்ரோச்சபிளாக தான் இருக்குது. டெஃபினட்டாக நம்ம சூப்பராக பண்ணிடலாம். அந்த எக்ஸாமை தூக்குறோம். அந்த வருஷம் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வேலை ஓகேங்களா? யார் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்கும், ஷியூராக சொல்கிறேன். பிகினரோ டாப்பரோ இந்த எந்த பாகுபாடும் இந்த வருஷம் கிடையாது. வேக்கன்சிஸ் அதிகம், எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. யார் கரெக்டாக அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த வருஷம் வேலை வாங்கலாம். தேங்க்யூ.